ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे पिता परमेश्वर यीशु के नाम से आप सबको हम स्वागत करते हैं. அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर अद्भुत को करने वाला परमेश्वर है. அவர் ஒருவரே நாட்களை உண்டாக்கி இருக்கிறார். वही दिनों को बनाया, सृजा है. நம்மளுக்கு இது கெட்ட நாள் நல்ல நாள் அப்படி என்பதே கிடையாது. हमारे लिए कोई भला दिन बुरा दिन ऐसा कुछ नहीं है. எல்லா நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். सारे दिन को यहोवा ने ही सृजते हैं. எல்லா நாளிலும் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். इन सारे दिनों में हमें यहोवा में हमें मगन होना चाहिए. இங்க ஒரு 7 நாளை நாம் பார்க்க போகிறோம். यहाँ पर कुछ 7 दिन के बारे में देखना चाहते हैं. முதலாவது நாளாக पहला दिन जो है உன் 11ஆம் வசனம் மீகா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். मीका 7वें अध्याय அதுல 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसकी 11वीं पद को हम पढ़ेंगे. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். तेरे भाड़ों के बांधने के दिन उसकी सीमा बढ़ाई जाएगी. முதல் என்ன நாள்? पहला कौन सा दिन है? மதில்களை எடுப்பிக்கும் நாள். बाड़ों को बांधने का दिन है. இரண்டாவது ஒரு நாள் दूसरा एक दिन है நம்முடைய எல்லை விரிவாக்குகிற ஒரு நாள். हमारी सीमा को बढ़ाने वाली एक दिन है. மூணாவது ஒரு நாள் तीसरा एक दिन है 12ஆம் வசனம். 12वें वचन में அந்த நாளிலே उसी दिन में அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். उस दिन असूर से और मिस्र के नगरों से और मिस्र और महानद के बीच के और समुद्र समुद्र और पहाड़ पहाड़ के बीच के देशों से लोग तेरे पास आएंगे. ஆமென். आमीन. அந்த நாளிலே ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்களாம். उन दिनों में लोग तेरे पास आएंगे. அடுத்ததாக आगे 14ஆம் வசனத்தை 14 வாசிக்கும்போது अध्याय वचन में கடைசில பார்க்கும்போது उसमें लिखा है, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. वे पूर्व काल के समान बासान और गिलात में चरा करे. அடுத்த ஒரு நாள் வருகிறது. अगला एक दिन है 15வது வசனம். 15 वचन में, நீ எகிப்திலிருந்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. जैसे कि मिस्र देश से तेरे निकल आने के दिनों में. அடுத்ததாக கடைசியாக ஒரு நாள் வருகிறது. और अंतिम एक दिन के बारे में लिखा है 20வது வசனத்துல 20वीं अध्याय में 20वीं वचन में, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தையும் யாக்கோபுக்கும் கிருபையையும் ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. तू प्राचीन काल के दिनों से लेकर अब तक हमारे भीतरों से खाता आया है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு நாளா நம்ம பார்க்க போகிறோம். हर एक दिन क्या है करके हम देखना चाहते हैं. முதல் நாள் पहला दिन மதில்களை எடுப்பிக்கிற நாள். बाड़ों को बांधने का दिन है. ஆமென். आमीन. நம்முடைய வால்ஸ் கர்த்தர் மீண்டுமாய் எடுப்பிக்க போகிறார். हमारे भाड़ों को प्रभु दोबारा खड़ा करने वाला है. நெகேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும்போது नेहमिया पहला अध्याय 5वें वचन में हम पढ़ते हैं, எருசலேமினுடைய மதில்கள் இடிந்து போய்விட்டது. यरूशलेम की जो शगरपना गिर पड़ी है. ஆனா அதே நெகேமியா 7 அதிகாரம் 1 வசனத்தை लेकिन வாசிக்கும்போது उस नेहमिया 7वें अध्याय पहला आयत में हम पढ़ते हैं, இடிந்து போன மதில்கள் எழும்பப்பட்டது. जो गिर गया था वो शगरपना अब उठकर खड़ी है. சோ 11 வசனத்துல வாசிக்கிறோம், 11 वचन में अब यहाँ पर मीका में हम पढ़ते हैं, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் இந்த तेरे நாள். भाड़ों के बांधने का दिन है ये दिन. ஆமென். आमीन. உங்க குடும்பத்திற்கு ஒரு மதிலை கர்த்தர் எழுப்புகிறார். आपके परिवार के लिए प्रभु एक भाड़ों को बांध रहे हैं, பாதுகாப்பை எழுப்புகிறார். एक सुरक्षा को खड़ा करते हैं, ஆசீர்வாதத்தை एक எழுப்புகிறார். आशीष को खड़ा करते हैं, ஒரு நல்ல எதிர்காலத்தை எழுப்புகிறார். एक अच्छे भविष्य को खड़ा करते हैं. ஒருவேளை சாத்தான் இடித்து போட்டிருக்கலாம், शायद शैतान ने आपकी शगरपना को गिरा दिया होगा, பட் கர்த்தர் நன்மை செய்கிற ஒரு நாள் இந்த நாள். लेकिन यहोवा परमेश्वर भलाई करने का दिन है ये दिन. ஆமென். आमीन. கர்த்தர் எழுப்புகிற ஒரு நாள். प्रभु आपके लिए खड़ा करेंगे. ஹல்லேலூயா. आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. சாத்தான் இடித்து போட்டதை जो शैतान ने आपके जीवन में से तोड़ डाला है, உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் இடித்து போட்ட ஆசீர்வாதத்தை जो आपके भैरियों ने आपके विरोध में जो तोड़ डाला है उन बातों को கர்த்தர் எழுப்ப போகிறார். यहोवा परमेश्वर खड़ा कर देंगे. ஒரு மதில் உங்களை சுற்றி எழும்ப போகிறது. आपके चारों तरफ एक भाड़ों को प्रभु बांधने वाला है. அது பாதுகாப்பை குறிக்கிறது, वो सुरक्षा को देती है, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, आशीष को देती है. கர்த்தருடைய மகிமை அது வெளிப்பட போகிறது. यहोवा की महिमा वहां प्रसन्न होगी, प्रकट होगी. இரண்டாவதாக दूसरा, அந்த நாளிலே उस दिन நம்முடைய எல்லையை அவர் பரப்ப போகிறாராம். हमारी सीमाओं को प्रभु
बढ़ा देंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நமக்கு குறிக்கப்பட்ட எல்லை இருக்குது. हमारे लिए जो प्रभु ने नियुक्त कर रखा है वो सीमा जो है, ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த கொரோனா காலத்துல அது குறுகி போயிருக்கலாம். शायद इस कोरोना के दिन में वो सीमा आपका कम होता क्यों ना हो, உங்க வருமானம் குறைவா இருக்கலாம். आपकी कमाई कम हो गया क्यों ना हो, அதனால உங்க சந்தோஷம், சமாதானம், வீட்டு சூழ்நிலை, காரியங்கள் எல்லாம் குறைவுபட்டு தொடங்கி இருக்கலாம். आपकी परिवार के शांति, खुशियां, अनंत सब बातें कम हो गया क्यों ना हो, பட் கர்த்தர் लेकिन यहोवा அந்த எல்லையை அவர் பெரிது பண்ணும்படியாக उस வந்திருக்கிறார். सीमा को बढ़ाने के लिए आए हैं। ஆமென். आमीन। எல்லா பக்கமும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்பாட்ட போகிறாருங்க. हर जगहों में प्रभु आपको ले जाकर वहां पर खड़ा करने वाला है। இதனால தான் யெசாயா इसीलिए 54வது அதிகாரத்துல यशायाह नबी की किताब उसके 54 अध्याय में, यशायाह नबी की किताब अध्याय 54 54வது அதிகாரத்துல யெசாயா 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, दूसरा और तीसरा आयत में, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, अपने तंबू का स्थान चौड़ा कर, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூலைகளை உறுதிப்படுத்து. और तेरे ढेरे के पट लंबे की जाएं, हाथ मत रोक, रस्सियों को लंबी और खूंटे को दृढ़ कर, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். क्योंकि तू दाहिने बाएं फैलेगी, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். और तेरा वंश जाति जाति का अधिकारी होगा और उजड़े हुए नगरों को फिर से बसाएगा। ஆமென். आमीन। நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிறவர், हमारी सीमा को बढ़ाने वाला परमेश्वर, நம்முடைய இடத்தை விசாலமாக்குகிறவர், हमारे ढेरे की तंबू को चौड़ा करने वाला प्रभु है। வலது புறத்திலும் வலது புறத்திலும் तेरे दाएं और भाएं இடது புறத்திலும் और बाएं நம்முடைய பெருகும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மத்திலே கடந்து வருகிறது. हमें फैलने के लिए परमेश्वर की आशीषें हमारे पास आती है। அந்த ஒவ்வொரு மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு லிமிட்டை கொண்டு வந்திருக்கலாம். लोग हमारे जीवन में एक कंट्रोल को हम बढ़ ना सके ऐसे बातों को ले आते क्यों ना हो, பட் கர்த்தர் அதை உடைத்து போட்டு यहोवा परमेश्वर उन बातों को तोड़कर நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிறார். हमारी सीमा को बढ़ा देते हैं। ஆமென். आमीन। அன்றைக்கு சீஷர்கள் उन दिनों में चेले ने மேல் வீட்டிலே ऊपर मंजिल पर பெந்தேகோஸ்து நாளில் पिंतकोस्त के दिन ஒரு में 120 பேர் மாத்திரம் 120 व्यक्ति ही केवल கூடி ஜெபிக்கிறார்கள். उन्होंने मिलकर एकत्रित होकर प्रार्थना कर रहे थे। பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். पवित्र आत्मा उतर कर आया, எல்லை பெரிதாகுகிறது. उनकी सीमा बढ़ने लगी, எல்லை பெரிதாகுகிறது. सीमा बढ़ने लगी। எருசலேம் முழுவதும் கர்த்தருடைய உபதேசத்தால் நிரப்பினார்கள். सारा यरूशलेम में परमेश्वर के वचन से, उपदेशों से उन्होंने भर दिया है। ஒரு மேல் வீட்டு அறையில இருந்து एक ऊपर मंजिल में से लेकर அவருடைய எல்லை எருசலேம் முழுவதுமாய் போனது. उनकी सीमा सारे यरूशलेम तक पहुंच गया। எருசலேமிலிருந்து யூதாயா போனது, वहां से यहूदिया யூதாயாலிருந்து சமரியா போனது, और वहां से सामरी, சமரியாலிருந்து பூமியின் கடைசி பர்யந்தமும் फिर सामरी से लेकर दुनिया की पृथ्वी की छोर तक கர்த்தருடைய அந்த எல்லை परमेश्वर की सीमा விரிவாகி கொண்டே இருக்கிறது. वहां बढ़ती गई, बढ़ती गई। ஆமென். आमीन। இது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். यही परमेश्वर का आशीष है। ஆமென். आमीन। உங்களை கொண்டு கர்த்தர் பல இடங்களை கொண்டு போய் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். आपके द्वारा प्रभु कई जगहों में से परमेश्वर अपनी सीमा को बढ़ाने वाला है। அது வந்து ஒரு ஸ்மால் பிகினிங் தான் இருந்தது. शायद वो छोटे से एक नम्रता की शुरुआत क्यों ना हो, ஒரு அற்பமா இருந்தது. वो बिल्कुल एक नम्रता की वो शुरुआत थी। ஒரு சின்ன ரூம்ல தான் தொடங்கப்பட்டது. एक छोटे कमरे से शुरू हुई, அது நம்மளால முடியாதது. वो हमसे नहीं हो पाता है। ஆவியானவர் வரும்போது, लेकिन जब पवित्र आत्मा आते हैं, ஆவியானவருடைய பலன் வரும்போது, जब पवित्र आत्मा का बल सामर्थ्य हम पर आती है, ஒருவேளை ரோமர், ஒருவேளை கிரேக்கர், ஒருவேளை எந்த ஒரு விரோதிகள் கொண்டு வந்த அந்த எல்லையை கர்த்தர் ஆவியானவர் உடைத்து போட்டு, अगर वो रोमियन के द्वारा क्यों ना हो, यूनानी के द्वारा क्यों ना हो, अगर वे सीमा को हमारे लिए कंट्रोल करने आते क्यों ना हो, लेकिन पवित्र आत्मा उस सारे कंट्रोल को तोड़कर अपनी सीमा को वो बढ़ा देते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதை அந்த நாளிலே செய்கிறவராய் இருக்கிறார். उसी दिन में ही प्रभु करने वाला है। மூன்றாவதாக तीसरा 2ஆம் வசனத்துல मीका 7वें अध्याय 12वें वचन में, அந்நாளிலே उस दिन ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். देश के लोग तेरे पास आएंगे। ஆமென். आमीन। அசிரியா முதல் எகிப்து வரைக்கும்
असूर से और मिस्र नगरों तक, ஒரு நதியிலிருந்து இன்னொரு நதி வரையும், एक महानद से लेकर दूसरी तक, ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரத்துக்கு இருக்கிற और ஜனங்கள், समुद्र तक, ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலையில இருக்கிற और ஜனங்கள், पहाड़ के बीच के देश के लोग ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். तेरे पास आएंगे. ஆமென். आमीन. வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். इस वचन को हम ग्रहण करें क्या? நம்மிடத்துல வருவதற்கு நம்மட்ட என்ன இருக்கிறது? हमारे पास आने के लिए हमारे पास क्या चीज है? ஆவியானவர் இருக்கிறாரா? लेकिन पवित्र आत्मा है क्या? அவருடைய வசனம் இருக்கும் என்றால், परमेश्वर का वचन है तो, ஜீவன் இருக்கும் என்றால், अगर जीवन है तो ஜனங்கள் வருவார், लोग आएंगे, ராஜாக்கள் வருவார், राजा आएंगे, பிரபுக்கள் வருவார். प्रभुओं आएंगे. யோவான் ஸ்நானகரின் வாழ்க்கையை பார்க்கும்போது युगन्ना बपतिस्मा देने वाले के जीवन में देखते हैं तो அவர் எங்க இருந்தாரு? उन्होंने कहाँ था? அவர் வனாந்திரத்துல இருந்தார். उन्होंने निर्जल में था, निर्जल जगह में था. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 3ஆம் அதிகாரத்துல 3 अध्याय में அதுல 5வது வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 5 और 6 को हम पढ़ सकते हैं. मत्ती மத்தேயு 3வது அதிகாரத்துல 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது मत्ती 3 अध्याय उसका 5 और 6 आयत को हम पढ़ेंगे. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். तब यरूशलेम और सारे यहूदिया और यरदन के आसपास के सब स्थानों के लोग उसके पास निकल आए. उन्होंने अपने अपने पापों को मानकर यरदन नदी में उससे बपतिस्मा लिया. இதுதான் எழுப்புதல். यही बेदारी. ஒரு யோவான் ஒரு சாதாரண ஒரு மனிதர். एक युगन्ना बपतिस्मा देने वाला साधारण व्यक्ति था. அவருடைய Dress ஒட்டக மயிரினால பின்னப்பட்டிருந்தது. उनका वस्त्र ऊंटों के चमड़े से बनाई गई. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிடுகிறவர். वो जरूर टिट्टियों को, उनका टिट्टियों और वन मधु खाने वाला था. சொல்வதற்கு மிகப்பெரிய ஆள் கிடையாது. बोलने के लिए कोई बड़ा चीज, बड़ी बातें उनके पास नहीं थी. அவர் தன்னுடைய ஊழியத்துல ஒரு அற்புதம் கூட செய்யல. उन्होंने यहाँ तक कि अपने सेवकाई में कोई भी अद्भुत काम नहीं की. அவருடைய முகவரி இல்லவே இல்ல அவருக்கென்று. उनके लिए पता नहीं है. அவருடைய முகவரியே வனாந்தரம் தான். उनका एड्रेस पता ही निर्जल जगह है. ஆனா அவரை நோக்கி लेकिन उनके पास எருசலேம் நகரத்தார், यरूशलेम की नगर वाले और सारे लोग, யூதயா தேசத்தார் அனைவரும், यहूदिया में रहने वाले सारे लोग, எல்லா சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் सारे शहर में रहने वाले வனாந்தரத்துல யோவானை தேடி வருகிறார்கள். निर्जल में रहता है युगन्ना के पास आए थे. இதுதான் எழுப்புதல். यही बेदारी है. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இதுதான் எழுப்புதல்ங்க. यही बेदारी है. நாமளும் யோவான் ஸ்நானகரை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கும்போது हम भी युगन्ना बपतिस्मा देने वाले के समान अगर जलकर प्रकाशमान होने वाले उस रोशनी के समान होना चाहिए, இருளில் இருக்கிற ஜனங்கள் ताकि अंधकार में रहने वाले लोग இந்த வெளிச்சத்தை நோக்கி வருவார்கள். इस रोशनी की ओर दौड़ आ जाए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக பார்க்கும்போது आगे हम देखें 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது मीका 7वें अध्याय 14 आयत में, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்கள். वे पूर्व काल के समान बाशान और गिलाद में चरा करें. ஆமென். आमीन. பூர்வ நாட்கள்ல எப்படி இருந்ததோ जैसे प्राचीन काल में था அந்த செழிப்பு, वैसे एक सफलता, அந்த ஆசீர்வாதம், वो आशीषें, அந்த செழுமை वो सफलता இன்றைக்கு கிடைக்குமா? दोबारा वो लौट आएगी. அது ஏதோ அந்த நாள்ல தான் இருந்துச்சு, இப்போதான் அந்த ஆசீர்வாதம் இல்ல அப்படிலாம் वो तो கிடையாது. पूर्व काल का ही है, अब तो ऐसा नहीं होता. ऐसा नहीं है. டைம் மாறி போயிருச்சு, समय बदल गया, சூழ்நிலை மாறிடுச்சு, परिस्थिति बदल गई, மனிதர்கள் மாறிடுச்சு, लोग इंसान बदल चुका है, இடம் கூட மாறிடுச்சு. जगह भी बदल गया. நடக்குமா? या ऐसा कैसा हो सकता है क्या जब पूर्व काल से हुआ था करके? நிச்சயமாய் நடக்கும். लेकिन जरूर होगी. எல்லாம் மாறினாலும் सब कुछ बदल जाए, बदल गई क्यों ना हो. நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் மாறுகிற தேவன் அல்ல. जिसने हमें बुलाया वो परमेश्वर नहीं बदले. ஆமென். आमीन. எப்படிப்பட்ட மேய்ச்சலை கொடுக்கிறார்? वो कैसे चरा को हमें देते हैं. பாசானிலும் கீலேயாத்திலும் அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா? बासान और गिलाद की समानता की एक चरा को प्रभु हमें देते हैं. இதை பற்றி புரிந்து கொள்ள நம்ம உபாகமம் போறோம் 32ஆம் அதிகாரத்துல. अगर इस वचन को हमें समझना चाहिए तो हमें व्यवस्था विवरण की ओर बढ़ना चाहिए. व्यवस्था विवरण
32வது அதிகாரம் 32वें अध्याय का और पलटें। அதுல 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 32ல 13 14 நான் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். व्यवस्था विवरण उसका 32वें अध्याय का 13 और 14 आयत को हम पढ़ते हैं। उसने उसकी पृथ्वी की ऊंचे ऊंचे स्थानों पर सवार कराया और उसकी खेतों की उपज खिलाई। उसने उसे चट्टान में से मधु और चकमक की चट्टान में से तेल चुसाया। गायों का दही और भेड़ बकरियों का दूध, मेमने की चर्बी, बकरे और बासान की जाति के मेढ़े और गेहूं का उत्तम से उत्तम आटा भी, और तू दाखरस का मधु पिया करता था। ஆமென். आमीन। இதுதான் அந்த பாசானில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம். यही बासान का आशीष है। அது பூர்வ நாட்களில் மாத்திரமல்ல, वो सिर्फ पूर्व काल में नहीं, அதே ஆசீர்வாதத்தை वही आशीष को தேவன் இன்றைக்கும் கொடுப்பார். प्रभु इस दिन में ही देंगे। ஆமென். आमीन। இந்த கொரோனா நாட்களில் கூட கர்த்தர் கொடுப்பார். इस कोरोना के समय में भी प्रभु दे सकते हैं। தேசமே இந்த பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சி அடைந்தாலும், अगर पूरे देश भर इकोनॉमिक कंडीशन जितने गिर पड़ी क्यों ना हो, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். जो परमेश्वर के ऊपर विश्वास करने वाले व्यक्तियों को प्रभु खिलाने वाला है, चराने वाला है। தேசமெங்கும் பஞ்சம், देश भर में अकाल पड़ी, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற எலியாவுக்கு, लेकिन जो परमेश्वर के वचन पर विश्वास रखा उस एलिया नबी के लिए காகங்கள் வந்து அவனை போஷித்ததா. कौवे ने आकर उन्हें खिलाया है। ஆமென். आमीन। கர்த்தரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்லங்க. जो कोई परमेश्वर के ऊपर विश्वास करते हैं उन्हें कभी प्रभु छोड़ेंगे नहीं। சிங்கத்தின் குட்டிகள் பட்டினியாய் கடந்தாலும், जवान सिंगे भी अगर वो भूखे रह सकते हैं, கர்த்தரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுகிறவர்களே அல்ல. लेकिन जो कोई यहोवा के ऊपर विश्वास करते हैं उन्हें प्रभु कभी नहीं छोड़ते हैं। அடுத்ததாக பார்க்கும்போது आगे हम देखते हैं 15வது வசனத்துல, मीका 7वें अध्याय का 15 वचन। இது எந்த நாள்? ये कौन सा दिन यहाँ लिखा है? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, जैसे मिस्र देश में से तेरे निकल आने के दिनों में जैसे कि, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். वैसे ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा। ஆமென். आमीन। 430 வருஷத்தின் அடிமை தண்டனை முடிந்தது அந்த நாள். वहां पर 430 साल की गुलामीपन खत्म हुआ है उन दिनों में। பார்வோனுடைய கண்ட்ரோல் அந்த நாளிலே முடிவடைந்தது. फिरौन की जो कंट्रोल था इस्राएल लोगों के ऊपर, वो कंट्रोल वहां पर खत्म हुई है। எகிப்து தேசத்துடைய அசுத்தமான காரியங்களுடைய கண்ட்ரோல் அன்று முடிவடைந்தது. मिस्र देश की सारे जो बुराई काम का बुराई बातें वहीं पर खत्म हुई है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளை, प्रभु के प्रिय लोगों, அந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ये दिन जो है अद्भुत का दिन है, அதிசயமான ஒரு நாள். अद्भुत का आश्चर्य का दिन है। என்ன அதிசயம்? कौन सा है? 10 வாதைகள் வந்தது. वहां पर 10 विपत्तियां आ पड़ी मिस्र में। அந்த வாதைகள் யார்கிட்ட போனுச்சு? वो सारी विपत्तियां किसके पास गई? வெறும் எகிப்தியரை நோக்கி போனுச்சு. सिर्फ केवल मिस्र लोगों के पास गई। இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அந்த வாதை வரவே इस्राएल लोगों के पास वो विपत्ति नहीं आई। கொரோனா வந்தது, कोरोना आई है, யார்கிட்ட போகும்? किसके पास जाएगी? நம்மட்ட வரவே வராது. हमारे पास नहीं आएगी। இதுதான் அந்த நாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான यही காரியம். उन दिन में हुआ है एक बहुत बड़ा आश्चर्य कर्म। ஆமென். आमीन। அவருடைய கால் வீங்கவே இல்லை, அப்படியே வனாந்தரத்துல அவனை காத்து நடத்தினாருங்க. प्रभु का वचन लिखा है उनके पैर कभी फूले नहीं है। प्रभु इस तरह उन्हें निर्जल जगह में चलाया है। அவர்களுக்குள் பலவீனப்பட்டவன் எவனுமே கிடையாதுங்க. उन लोगों में से, इजराइल लोगों में से जो दुर्बलता में रहने वाला कोई भी ऐसा व्यक्ति नहीं करके वचन कहती है। மேக ஸ்தம்பம் அவளை
அவங்களை பாதுகாத்தது. उनके लिए मेघ का तंबा था, அக்கினி ஸ்தம்பம் பாதுகாத்தது. आग की तंबा थी, மன்னாவினால் அவங்களை போஷித்தார். मन्ना से प्रभु खिलाया, கற்பாறையிலிருந்து நீரூற்று அவங்களுக்கு புறப்பட்டு வந்தது. चट्टान से उनके लिए पानी निकल कर आई। ஒவ்வொரு நாளும் அதிசயம். हर एक दिन अद्भुत से प्रभु चलाया அதே है, அதிசயத்தை वही अद्भुत काम को, அந்த நாளின் அதிசயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. उन दिनों के अद्भुत कामों को आज प्रभु आपके लिए मेरे लिए दे। கடைசியாக பார்க்கும்போது अंतिम में हम देखते हैं 20வது வசனத்துல இந்த நாள் 20वीं आयत में हम देखते हैं कौन सा दिन है। பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாராக. तो याकूब के विषय में वह सच्चाई और अब्राहम के विषय में वह करुणा पूरी करेगा। उसी की सबद तो प्राचीन काल के दिनों से लेकर अब तक हमारे भीतरों से खाता आया है। அவருடைய சத்தியமும் उनकी सच्चाई, அவருடைய கிருபையும் उनकी करुणा பூர்வ நாட்கள் முதல் जैसे प्राचीन काल में से ஆபிரகாம், अब्राहम ஈசாக்கு, और याकूब யாக்கோபு और इसहाक, அவங்களுடைய சந்ததி முழுவதும் उनकी सारे वंशवली तक இந்த நாள் வரையும் अब तक நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். हमारे जीवन में प्रभु आज्ञा देंगे। சத்தியத்தையும் सच्चाई, கிருபையையும் अनुग्रह, करुणा இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. आज प्रभु हमारे जीवन में आज्ञा दें। ஆமென். आमीन। இந்த நாள் ये दिन கர்த்தர் உண்டு பண்ணின நாள். यहोवा ने बनाया है। இந்த நாள் ये दिन நம்மளுக்கு என்று மதில்களை எடுப்பிக்கும் நாள். हमारे लिए प्रभु सीमाओं को बढ़ाने का, बाड़ों को बांधने का समय है। இந்த நாள் ये दिन நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற हमारी நாள். सीमाओं को बढ़ाने का दिन है। இந்த நாள் ये दिन ஜனங்கள் நம்மை தேடி வருகிற நாள். लोग, देश के लोग हमें ढूंढ कर आने वाला दिन है। இந்த நாள் ये दिन में கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பசுமையான மேய்ச்சலை கொடுப்பார். प्रभु हमारे लिए एक हरी हरी चराइयों को देंगे। இந்த நாள் ये दिन எகிப்து தேசத்துல புறப்பட்டு வந்த அதே நாளுக்குள்ள அதிசயங்களை காண செய்கிறவர். जैसे मिस्र देश में से निकल आने का उसी अद्भुत काम को दिखाने वाला दिन है। இந்த நாள் ये दिन அங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த அதே சத்தியத்தையும் கிருபையையும் நம்மளுக்கு என்று கொடுக்கும் நாளா இருக்கிறது. जो प्राचीन काल में याकूब और अब्राहम को जो दिया था सच्चाई और करुणा को, वो सही वही करना सच्चाई को हमें आज भी देने वाला दिन है। இந்த நாள் மாத்திரமல்ல, सिर्फ ये दिन नहीं, ஒவ்வொரு நாளும் हर एक இந்த दिन வசனத்தின் மேல் நம்ம விசுவாசிக்கணும். इस वचन के ऊपर हम विश्वास இந்த करें। வாழ்க்கையில் அவரை நிறைவேற்ற போதுமானவராய். प्रभु हमारे जीवन में उस सारे आशीषों को पूरा करने के लिए वो सामर्थ्य है। ஆமென். आमीन। இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். क्योंकि ये यहोवा ने बनाया है। மகிழ்ந்து களி கூறுங்க. आप मगन हो जाएं, விசுவாசிக்க. विश्वास करें, அதிசயங்களை காண்பிப்பேன். प्रभु अद्भुत को दिखाएंगे। ஆமென். आमीन। Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको इस वचन के द्वारा आशीषित करें। Praise the Lord. सबको जय मसीह की।